أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يغلل ما كان لنبي أن يغل ومن يغلل يأت بما غل يوم القيامة ثم توفى كل نفس بما كسبت وهم لا يظلمون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ليس منا من غشنا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, பரக்கத் மிகுந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவின் பேரருளையும் மலக்குமார்களுடைய துஆக்களையும் ஒவ்வொரு மனிதருக்கும் மன அமைதியையும் பெற்றுத்தரக்கூடிய இறை இல்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமானவர்களாக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக என்ற துஆவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக ஏமாறாதே ஏமாற்றாதே என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பெற்றிருக்கின்ற மார்க்கம் எவ்வளவு உயர்வான மார்க்கம் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய மானத்தை, மரியாதையை, தன்னுடைய கண்ணியத்தை, கௌரவத்தை எவ்வளவு உயர்வாக நினைக்கின்றானோ, தன்னுடைய பிள்ளைகளை, தன் குடும்பத்தை எவ்வளவு கண்ணியமாக நினைக்கின்றானோ, தன்னுடைய சொத்துக்களை எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, அதே போன்றுதான் அடுத்தவருடைய மானத்தை, மரியாதையை, கண்ணியத்தை, கௌரவத்தை பேண வேண்டும். அடுத்தவருடைய குடும்பத்தையும் கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை போன்று அடுத்தவர்களுடைய சொத்துக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இதில் சுயநலமாக நடந்து கொள்வதற்கு இந்த மார்க்கம் ஒருபொழுதும் எந்த இடத்திலும் அனுமதிப்பதில்லை. யாரும் யாரையும் ஏமாற்றிவிடக் கூடாது. வார்த்தையாக இருந்தாலும் சரி. உண்மையான மூமின் யார் என்று சொன்னால்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஒரு மனிதன் தனக்கு எதையெல்லாம் விரும்புவானோ அதையே மற்றவர்களுக்கு விரும்பாத வரை அவன் முழுமையான மூமினாக ஆக முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நான் என்னை யாரும் ஏமாற்றிவிடக்கூடாது என்று நான் நினைத்தால் நானும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. என்னை யாரும் முட்டாளாக்கிவிடக்கூடாது என்று நினைத்தால் நானும் யாரையும் முட்டாளாக்கக்கூடாது. எனக்கு யாரும் அநியாயம் செய்துவிடக்கூடாது என்று நான் நினைத்தால் நான் மற்றவர்களுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. என்னுடைய பொருளை, என்னுடைய சொத்துக்களை யாரும் அபகரிக்கக்கூடாது என்று நினைத்தால் நான் மற்றவர்களுடைய சொத்துக்களையும் நான் அபகரிக்கக்கூடாது. என் விஷயத்தில் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதே போன்று மற்றவர்களுடைய விஷயத்திலும் நான் நடந்து கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ் கண்காணிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகின்ற பொழுது ஒரு துவா ஒன்று ஓதுவார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் அظلم أو أظلم அன் அஜ்ஹல أو உஜ்ஹல அலைய. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்வார்கள், யா அல்லாஹ், நான் யாரையும் அநியாயம் செய்து விடாமல், வெளியில் போகிறோம், யாருக்காவது நம்ம ஏதாவது அநியாயம் செய்து விடலாம், நான் யாருக்கும் அநியாயம் செய்து விடாமல், எனக்கு யாரும் அநியாயம் செய்யாமல், நான் யாரையும் ஏமாற்றாமல், என்னை யாரும் ஏமாற்றி விடாமல், நான் பிறரை முட்டாளாக்கி விடாமல், என்னை யாரும் முட்டாளாக்கி விடாமல் உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்துவிட்டு தான் வெளியே போவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், 3 குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் முழுமையான மூமினாக ஆக முடியாது. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸத்துன் இதா ஹத்தஸ கதிப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான. நயவஞ்சகனுடைய அடையாளம் யார் தெரியுமா? மனசில் ஈமான் இருக்காது, வெளியிலே மூமினை போன்று வேடம் போடுவான். இந்த நயவஞ்சகனுடைய அடையாளம் 3. பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் மாற்றம் செய்வான், பிறர் இவரை நம்பினால் ஏமாற்றி விடுவான். இந்த 3மே பிறரை முட்டாளாக்குவதனுடைய, பிறரை ஏமாற்றுவதனுடைய அடையாளம் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு நாம் மனதறிந்து பொய் சொல்கிறோமே, அதை அவரை ஏமாற்றுகிறோம், அவரை முட்டாளாக்குகிறோம். கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வது ஏமாற்றத்தினுடைய இன்னொரு பகுதி. நம்பிய நம்பிக்கைக்கு, நம்மீது வைக்கப்பட்ட நம்பிக்கைக்கு துரோகம் செய்தால் அது ஏமாற்றத்தினுடைய உச்சகட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதத்திலும் அதற்கு அனுமதி வழங்கியதே இல்லை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். என்னுடைய தம்பி ஒரு ஆளை, அதாவது இவருடைய தாயாருக்கு அடுத்த கணவருக்கு பிறந்த ஒரு சின்ன பையன், ஒரு 3 வயசு. தாயாருடைய பெயர் உம்மு சுலைம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு, அதுதான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய சின்ன மகன் வெளியிலே விளையாடி கொண்டிருக்கிறார். அவரை கூப்பிடுவதற்காக வேண்டி கையை இருக்க மூடிக்கொண்டு அவரை பார்த்து சொன்னார்கள், இங்க வா, உனக்கு ஒன்று தருகிறேன், தாலோ இலையஹா செய்யும், இங்க வா, உனக்கு ஒன்று தர்றேன்னு சொன்னார். பொதுவாக சின்ன பிள்ளைகளை அப்படி கூப்பிடுவது பெற்றோர்களுடைய பழக்கம். ஏதாவது காரணம் சொன்னா தான் வருவான், வெளியே விளையாட போன பையன், இல்லாட்டி வரமாட்டான். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா அவன் வெளியே விளையாட போகிறதே இல்லை, வீட்டுக்குள்ளே தான் இருந்து செல்ஃபோனோடையே விளையாண்டுட்டு கிடக்கிறான்.
இது நான் அப்போ உள்ள குழந்தைகளுக்கு உள்ள விஷயத்தை சொல்கிறேன். வெளியில் விளையாட போன பையனை ஏதாவது தர்றேன், சாப்பிட்றதுக்கு தர்றேன், வா உனக்கு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் தான் வருவாங்க. சில நேரத்தில் எதையாவது கொடுப்பார்கள், சில நேரத்தில் உள்ளே வரவழைப்பதற்குரிய தந்திரமாக மட்டும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். இது ஒரு பெரிய குற்றமாக நம்மால் எடுக்க முடியாது, எல்லா வீட்டிலையும் நடக்கிறதா. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயாரை பார்த்து சொன்னார்கள், உண்மையிலேயே நீ உன்னுடைய கையிலே மூடி இருக்கின்ற கையிலே எதையாவது வைத்திருந்தால் உன் மீது எந்த குற்றமும் இல்லை. ஆனால் அவரை பொய் சொல்லி ஏமாற்றி அழைத்தால் நீ பொய் சொன்ன ஒரு குற்றம் உன் மீது எழுதப்படும். யாருக்கு? 3 வயசு பிள்ளைகிட்ட வெளியில் விளையாடி கொண்டிருக்கின்ற பிள்ளையை உள்ளே அழைப்பதற்காக வேண்டி இங்கே வா ஒன்று தர்றேன் என்று சொன்ன தாயாரின் மீது உண்மையிலேயே நீ எதையாவது கொடுத்தால்தான் குற்றமற்றவளாக ஆக முடியும். ஒன்றுமே இல்லாவிட்டால் அவரை ஏமாற்றிய குற்றம், பொய் சொன்ன குற்றம் உன் மீது எழுதப்படும் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கையில் உண்மையிலேயே பேரித்தம்பழம் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டில் பேரிச்சம்பழங்கிறது சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. இங்கே வா பேரிச்சம்பழம் தர்றேன்னா வரமாட்டார், பேரிச்சம்பழம் தானே இப்போ போகும்போது சாப்பிட்டுக்கலாம். வா ஒன்று இருக்குதுன்னா வேற என்னமோ என்று நினைத்து வீட்டுக்குள்ளே வருவார். ஆனால் உண்மையிலேயே கையிலே பேரித்தம்பழம் இருக்கிறது என்று சொன்ன வரலாறை ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, யாரும் யாரையும் ஏமாற்றிவிடக் கூடாது. வார்த்தை அளவாக இருந்தாலும் சரி, செயல்பாடுகளிலே இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி. இன்று வியாபார உலகம் தன்னை நம்பி வாங்கக்கூடிய முகவர்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏமாந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த மார்க்கம் விழிப்புணர்வாக இருக்க சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் கடத்தெருவுக்கு கூலி வேலை செய்யக்கூடியவன், வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகும் பொழுது கடைசியாக போவேன். வியாபாரிகள் என்னை அழைத்து ஒரு சில பொருட்களை என்னிடத்தில் கொடுத்து, இது ரொம்ப விலை மதிப்பானது, ரொம்ப விலை உயர்வானது, உனக்குன்னே எடுத்து வச்சேன், உன்னை தவிர வேற யாருக்கும் இது தகுதி இல்லை, நீ வாங்கிட்டு போ என்று சொல்லி என் தலையிலே கட்டி விடுகிறார்கள். இவ்வளவு தூரம் சொல்றாரு, ரொம்ப விலை மதிப்பானது, உன்னை தவிர வேற யாரும் வாங்க முடியாது, இது உனக்குன்னே எடுத்து வச்சேன் என்றெல்லாம் சொல்கிறாரே என்று நம்பி நான் வாங்கி விடுகிறேன். ஆனால் அது நான் கொடுத்த விலை அளவிற்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத பொருளாக இருக்கிறது. நான் கொடுத்த விலை ரொம்ப அதிகம், நான் ஏமாந்து விடுகிறேன். இப்படி ஒரு முறை அல்ல, பல முறை நான் ஏமாந்து விடுகிறேன். வீட்டிலே சென்றால் வீட்டில் உள்ள சகோதரர்கள், மனைவி, மக்கள் எல்லாம் என்னை திட்டுகிறார்கள். நான் என்ன செய்கிறது? இனிமேல் யார் என்ன பொருள் சொன்னாலும் வாங்காமலே போயிட்டா என்ன செய்யலாம் என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இனிமேல் யாராவது உன்னிடத்தில் வேண்டுமென்ற இது போன்ற புகழுக்குரிய வார்த்தைகளை சொல்லி ஒரு பொருளை உன்னிடத்திலே வலுக்கட்டாயமாக திணித்தால் நீ அவர்களிடத்திலே சொல்லலாம், லீ அல் கியாரு ஸலாஸத்து அய்யாம், எனக்கு 3 நாட்கள் அவகாசம் உண்டு என்று நீங்கள் சொல்லலாம். அப்போதான் அந்த புதிதாக ஒரு சட்டமே வருகிறது. இஸ்லாமிய வியாபாரத்தில் அப்படி ஒரு சட்டம். ஒரு மனிதர் ஒரு பொருளை வாங்கி செல்கிறார், எனக்கு 3 நாட்கள் அவகாசம் என்று சொல்லி வாங்குகிறார். அந்த 3 நாட்களிலே அவர் கொண்டு வந்து அந்த பொருளை வேண்டாம் என்று திரும்ப தந்து விடலாம், பயன்படுத்தாமல். 3 நாட்கள் முடிந்துவிட்டால் விற்றது தான், வாங்கியது தான். இந்த சட்டத்தையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியை வைத்து அறிமுகப்படுத்துகிறார். லீ அல் கியாரு ஸலாஸத்து அய்யாம், எனக்கு 3 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பொருளை வீட்டிற்கு கொண்டு செல். நீ கொடுத்த விலைக்கும் நீ வாங்கிய பொருளுக்கும் ஏமாற்றமில்லை என்று குடும்ப உறுப்பினர்கள் நம்பினால் அதை எடுத்துக்கொள், இல்லை என்றால் திரும்ப கொண்டாந்து தந்துவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு சில அடி தூரம் நடந்து போயிருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியை மீண்டும் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சொன்னார்கள், லா யுஹ்ஜருல் முஃமினு
இஸ்னைனி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் ஃபீ ஹுஜ்ரி வாஹிதி, ஒரே பொந்திலே 2 முறை கொட்டு வாங்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு பொந்து என்னன்னு தெரியல, ஏமாற்றமாக கையை விட்டு விட்டார். ஒரு முறை அவர் அதிலே உள்ள கொட்டு வாங்கி விட்டார். அது ஏமாற்றம், மனித வாழ்வில் நடக்கிறது சகஜம். ஆனால் ஒரு மூமின் 2 முறை கொட்டு வாங்க மாட்டார் ஒரு பொந்திலே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் ஒரு தத்துவத்தையே உருவாக்கினார். ஒரு தடவை ஏமாறலாம், மனித இயல்பு, அடிக்கடி ஏமாறக்கூடாது. எப்படி பிறரை ஏமாற்றுகின்றவரும் ஒரு நல்ல மூமினாக இருக்க முடியாதோ, ஏமாறுகின்றவரும் மூமின் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் இந்த சஹாபிக்கு விளக்கினார். உஷாராக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கின்ற உலகம் எந்தெந்த வழிகளில் நம்மை ஏமாற்றுவதற்கு தருணம் பார்த்து கொண்டிருக்கிறது, சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை கவனித்து நாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு போர் ஒன்று நடந்தது. ஒரு போர். அந்த போர் முடிந்ததற்கு பிறகு எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள், கனிமத் பொருட்கள் என்று சொல்லப்படும், அது நிறைய கிடைக்கும். சில சஹாபாக்களுக்கு அது சொத்துக்களாக கிடைத்து ஏழைகளாக இருந்த சஹாபாக்கள் எல்லாம் பணக்காரர்களாக மாறி இருக்கிறார். எதிரிகள் நாட்டை விட்டு ஓடிவிட்டால் அந்த நாட்டிலே உள்ள சொத்துக்கள் அவர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கப்படும் வெற்றியாளர்களுக்கு. இது முஸ்லிம்களுடைய போர் மட்டுமல்ல, உலக வழக்கம் அதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்பொழுது போர் களத்தில் கிடைக்கின்ற பொருட்கள், அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், சாதாரண பொருட்களாக இருக்கலாம், உடைகளாக இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம், அது அனைத்தும் ஒரு இடத்திலே குவித்து வைக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுகிறது. அதுல ஒரு போர்வை, ஒரு ஷால்வ மாதிரி மேலே போத்துற ஒரு போர்வை, அதை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அது தரமான ஒரு சால்வை, அதிலே சின்ன சின்ன கோடுகள் வந்திருக்கிறது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வியப்பாக பார்த்தார். நிறைய வேலைப்பாடுகள் இருக்கிறது, நல்ல போர்வை, ஒரு ஷால்வ மாதிரி சின்ன சின்ன கோடுகள் வந்திருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பார்த்துவிட்டு அந்த பொருளை எடுத்து வைக்கின்றவர்களிடத்தில், தரம் பிரிக்கின்றவர்களிடத்தில் திரும்ப கொடுத்து விட்டார். ஆனால் பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் பங்கு வைக்கின்ற பொழுது அந்த போர்வையை காணவில்லை, யாரோ எடுத்துட்டாங்க. அங்கு இருக்கக்கூடிய போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஒரு யூதர் ஒருவர் அதை அபகரித்துக் கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்துக் கொண்டே வருகின்ற பொழுது அந்த போர்வையை காணவில்லை. ஒரு அழகான போர்வை ஒன்று இருந்ததே, அதை எங்கே என்று கேட்கிறார்கள். சில சஹாபாக்களும் அதை பார்த்திருக்கிறார்கள். ஆமாம், ஒரு போர்வை ஒன்று இருந்துச்சு, அதை எங்கே? சில சஹாபாக்களுக்கு அது இருந்ததை பார்க்கவும் இல்லை, அவர்கள் கேட்கவும் இல்லை, அமைதியாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது இதில் இருந்த ஒரு அழகான போர்வையை எங்கே என்று கேட்கின்ற பொழுது எடுத்த அந்த யூதர் தைரியமாக சொல்கிறார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் அதை எடுத்து ரொம்ப ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் எடுத்திருக்கலாம் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதே பழி போடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான், வமை யகுலுல் மாகான லி நபியின் அன் யகுல்ல வமை யகுலுல் யத்தி பிமா கல்ல யௌமல் கியாமா. நபிக்கு மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களில் 5இல் 1 பாகம் நபிக்கு உரியது என்று அல்லாஹ்வே வசனத்தை இறக்கிவிட்டான். சட்டப்படி போர்க்களத்தில் கிடைத்த பொருட்களில் 5இல் 1 பாகம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உரியது. 5இல் 1 பாகம் அதை அவங்க என்னடான்னு செஞ்சுக்கலாம். வஅலமு அன்னமா கனிம்து மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹும்ஸஹு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்படி இருக்கின்ற பொழுது 5இல் 1 பாகம் நபிக்கு என்கிற பொழுது அவர் அபகரிக்க வேண்டிய அவசியமில்லை. வேண்டுமானால் இதை 5இல் 1 பாகத்தில் எடுத்துக்கொள்ளலாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான்,
வமை யகுலுல் யத்தி பிமா கல்ல யௌமல் கியாமா, யார் மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கிறாரோ நாளை மறுமையில் அவர் அபகரித்த பொருளோடு கியாமத்து நாளில் பலம் வருவார் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி வைத்து விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த யூதர் அந்த போர்வையை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் வைத்து விட்டார். இந்த இடத்தில் இந்த ஆயத்தை விளக்குவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அடுத்தவருடைய பொருளை அபகரித்தால், ஒரு ஆட்டை அபகரித்தால் அந்த ஆட்டை கழுத்திலே போட்டுக்கொண்டு நாளை மறுமையில் வருவீர்கள். அது சப்தமிட்டு கொண்டே இருக்கும். சப்தமிடலண்டா கூட தெரியாது, அது சப்தமிட்டு கொண்டே இருக்கும். நபி சொன்னார்கள், பார்க்கின்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவர் உலகத்தில் வாழுகின்ற பொழுது இந்த ஆட்டை அபகரித்திருக்கிறார், அடுத்தவருடைய பொருளை ஏமாற்றி இவர் அனுபவித்திருக்கிறார். எவ்வளவு கேவலம்! கியாமத் நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் தொடங்கி கடைசி மனிதர் வரை இருப்பார்கள். நம்முடைய உறவினர்கள் இருப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் இருப்பார்கள், நம்முடைய முன்னோர்கள் இருப்பார்கள், நம்முடைய சந்ததிகள் இருப்பார்கள், நம்முடைய மனைவி மக்கள் இருப்பார்கள். நம்மை உலகத்தில் வாழுகின்ற பொழுது இவரெல்லாம் கண்ணியமான மனிதர் என்று பார்த்த கண்களெல்லாம் அங்கே நம்மை கேவலமாக பார்க்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாட்டை அபகரித்திருந்தால் மாட்டை கழுத்திலே போட்டுக் கொண்டு வருவார். அந்த மக்களுக்கு புரிவதற்கு சொன்னார்கள், ஒட்டகத்தை அபகரித்தால் அந்த ஒட்டகத்தை கழுத்திலே போட்டுக்கொண்டு வருவார். ஒரு கயிறை அபகரித்தாலும் அந்த கயிறை கழுத்திலே போட்டுக்கொண்டு வருவார். இதெல்லாம் சொன்ன உடனே நாம பெரிய பெரிய சொத்துக்களை தான் அபகரிச்சிடக்கூடாது. சின்னதாக இருந்தால் பரவாயில்லை, ஒரு 1000 2000 ஒரு 500 100 அபகரிச்சிருந்தால் பரவாயில்லை என்று நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு கயிறாக இருந்தாலும் அந்த கயிறையும் கழுத்திலே போட்டவராக நாளை மறுமையிலே வருவார். பிறருடைய இடத்தை அபகரித்தால் பெரும்பாலும் நடக்கும். அதில் மத இனம் எல்லாம் வித்தியாசம் இல்லை. மனிதர்களுக்கு இடத்தின் மீது ஆசை இருக்கும். அடுத்தவருடைய இடத்தை நீங்கள் ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், ஒரு முழம் நீங்கள் அபகரித்து விட்டால் நாளை மறுமையில் அந்த பூமி அளவிற்கு 7 மடங்கு கல்லையும் மண்ணையும் அவர் சுமந்தவராக வருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், ஏமாற்றப்பட்டவன் சார்பாக அல்லாஹ் வக்கீலாக இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஏமாற்றியவன் தனக்காக வேண்டி அவன் பேச வேண்டும். ஏமாற்றப்பட்டவர் பாதிக்கப்பட்டவரின் சார்பாக அல்லாஹ் வக்கீலாக இருக்கிறான். இந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் பேசுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே அடுத்த மனிதர்களை ஏமாற்றுவதும் கூடாது. சகோதரர்களுக்கு மத்தியில் சொத்துக்கள் விஷயத்தில் ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிவிடவும் கூடாது. பெற்றோர்களும் சொத்துக்களை கொடுக்கின்ற பொழுது ஒருவருக்கு அதிகமாக இன்னொருவருக்கு குறைவாக கொடுப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். ஒரு பிள்ளை மனதளவில் உங்களுக்கு பிடிக்கலாம், இன்னொருவர் பிடிக்காமல் போகலாம். அதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அவர் என் பேச்சை கேட்கிறதே இல்லை, என்னுடைய வார்த்தைகளை மதிப்பதில்லை, என்னை அவர் சரியாக கவனிப்பதில்லை போன்ற எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஆனால் உயிரோடு இருக்கின்ற பொழுது சொத்துக்களை பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு போவதாக இருந்தால் அதில் எந்த ஏற்றத்தாழ்வும் கூடாது. ஒருவர் பிடித்தவராக இருக்கலாம், இன்னொருவர் பிடிக்காதவராக இருக்கலாம், நமக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கலாம், செய்யாதவராக இருக்கலாம். அவர் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து பெற்றோர்களின் திருப்தியை பெற்றால் அதற்கு உரிய பலனை தன்னுடைய வாழ்நாளில் அவர் பெற்றுக்கொள்வார். மீதி இருக்கக்கூடிய வாழ்நாளில் அதனுடைய பரக்கத்தை நாளை மறுமையிலும் பெற்றுக்கொள்வார். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாதே, பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி பெற்றோர்களின் பத்வாவை பெற்ற பிள்ளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனுடைய பாதிப்பை இந்த உலகத்திலும் பெற்றுக்கொள்வார், நாளை மறுமையிலும் பெற்றுக்கொள்வார். அது அல்லாஹ்விற்கும் அவருக்கும் மத்தியிலே உள்ளது. ஆனால் சொத்துக்கள் என்று வருகின்ற பொழுது அதில் பாரபட்சம் காட்டப்படக்கூடாது. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, ஒரு சஹாபி சொத்துக்களை எல்லாம் பங்கு வைத்து முடித்து விட்டார். ஒரு மகனுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்திருக்கிறார், இன்னொரு மகனுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுத்திருக்கிறார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தவுடனே அவரை கூப்பிட்டு நீங்கள் இப்படி கொடுத்தீங்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ரத்து செய்து விட்டார். இப்படி கொடுக்கிறது கூடாது, அதை நீங்கள் மறுத்துவிடுங்கள், அதை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து அந்த அனுபவ உரிமையை பெற்றுக்கொண்டு சமமாக கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, சில பிள்ளைகள் பெற்றோர்களிடம் சொத்துக்களை பெற்றுக்கொண்டு பெற்றோர்களையும் கவனிக்காமல் இருக்கிறார்கள். அதுக்கு இப்போ ஒரு சமீப காலமாக நடந்த சில நிகழ்வுகள், அப்படி பெற்றோர்களிடமிருந்து சொத்துக்களை பெற்ற பிள்ளைகள் கவனிக்காமல் இருந்தால் பெற்றோர்களிடமிருந்து பெற்ற அந்த சொத்துக்களையே, அந்த எழுதி வாங்கப்பட்ட சொத்துக்களையே நிராகரிக்கின்ற அதிகாரம் மாவட்ட தலைவருக்கு, ஆட்சித்தலைவருக்கு உண்டு. சமீபத்தில் மயிலாடுதுறையில் ஒரு தாய் ஒரு 10-15 கோடிக்கு சொந்தமான சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்து விட்டார். ஆனால் கவனிப்பதற்கு ஆள் இல்லை. சொத்துக்களை வாங்கிய பிள்ளைகள் பிறகு அந்த பெற்றோரை, இந்த தாயாரை கவனிக்கவில்லை. தொடர்ந்து 6 மாத காலம் போராடி வேறு வழி இல்லாமல் மாவட்ட தலைவரிடம் முறையிட்ட பொழுது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை அவர்களிடமிருந்து தன்னுடைய அதிகாரத்தால் திரும்ப பெற்று அந்த தாயிடத்திலே ஒப்படைத்தார். இப்போ கர்நாடகாவில் ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறார்கள். பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிக்காமல் விட்டால் அந்த பிள்ளைகளின் மீது பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் அளித்தால் பிள்ளைகளுடைய வருமானத்தில் 15% மாநில அரசே நேரடியாக பிடித்து அதை பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கும். இந்த சட்டத்தை எல்லோருமே வரவேற்கிறார். நீங்கள் என்ன கவனிப்பது? நீ கவனிக்காமல் விட்டுவிட்டால் உன்னுடைய வருமானத்திலிருந்து, நீ தனியார் கம்பெனியிலே வேலை செய்தாலும் அரசு அலுவலகங்களிலே வேலை செய்தாலும் உங்கள் மீது குற்றச்சாட்டு வந்துவிட்டால் உங்களுடைய சம்பளத்தில் 15% பிடித்தம் செய்யப்பட்டு அது பெற்றோர்களுடைய கணக்கிலே வரவு வைக்கப்படும், அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படும், அவர்கள் முதியோர் காப்பகத்திலே சேர்க்கப்படுவார்கள் என்றெல்லாம் சட்டம் இயற்றி பலத்த ஆதரவை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிப்பதும் சொத்துக்காக வேண்டி இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளை மட்டுமே நினைவில் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்கின்ற பெற்றோர்களும் அதில் ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது. அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பெரிய பாவத்திற்கு வழிவகுக்கும். அதே போன்று சகோதரர் இன்னொரு சகோதரரை, உடன்பிறந்த சகோதரர்களை பங்காளி துரோகம் என்பது அது அல்லாஹ்வினால் மிக பெரும் பாவமாக அது பதிக்கப்படுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஜன்னத்துல் பக்கீயிலே நடந்து வருகிறார். மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஜன்னத்துல் பக்கீ, இதில் நடந்து வருகிறார்கள். தன்னுடைய மைத்துனர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவரும் சேர்ந்து வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது திடீரென்று தன்னுடைய இடதுபுறமாக திரும்பி ஓடு என்று சொல்கிறார்கள். இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறார்கள். அவர் நம்மைத்தான் சொல்கிறார்கள், ஏதோ அவர்கள் வெறுக்கும்படி நாம் நடந்து விட்டோமோ என்று நினைத்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தூரம் முன்னால் போனவர்கள் நம்மோடு சேர்ந்து வந்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு உமரை காணவில்லையே என்று திரும்பி பார்க்கிறார்கள். அவர் ரொம்ப தூரம் பின்னால் வருகிறார். அவரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தால் அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் வா என்று கூப்பிடுகிறார். அவர் வருகிறார். ஏன் பின்னால் போயிட்ட? என் கூட நடந்து வந்து கொண்டிருந்த, ஏன் பின்னாடி போயிட்ட என்று கேட்ட பொழுதே சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் தொடர்ந்து உங்களோடு தான் வந்து கொண்டிருந்தேன். திடீரென்று யாரையோ வெறுப்பதை போன்று, யாரையோ விரட்டுவதை போன்று ஒரு வார்த்தையை சொன்னீர்கள். நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். என்னைத்தான் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று நினைத்து உங்களுடைய கோபத்திற்கு, வெறுப்பிற்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் தூரமாக வந்தேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நடந்தது வேறு. நான் ஜன்னத்துல் பக்கீ வழியாகத்தானே நாம் வருகிறோம். அங்கு அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மனிதர், அவருடைய மண்ணறையில் நடக்கின்ற நிகழ்ச்சி எனக்கு காட்டப்படுகிறது. அவர் வாழுகின்ற காலத்தில் ஒரு போர்வையை, மற்றவருடைய ஒரு போர்வையை அபகரித்து விட்டார், ஏமாற்றி அவர் எடுத்துக்கொண்டார்.
அது நரகத்தின் போர்வையாக மாற்றப்பட்டு அவர் உடம்பிலே சுற்றப்பட்டு அவருக்கு அது வேதனை தருகிறது. அதனால் அதை வெறுக்கின்ற வகையில் நான் அந்த வார்த்தைகளை சொன்னேன். அதனால் அவருக்கு நான் பாவ மன்னிப்பு தேடினேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு நான் ஒன்றையே சொல்லலை, அவருடைய அந்த வேதனையை வெறுக்கின்ற வகையில் என் வார்த்தைகளை வெளிப்படுத்தினேன் என்று சொன்ன பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு பதிவு செய்கிறார். இறந்தவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஜன்னத்துல் பக்கீ, சஹாபாக்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மிக உயர்வான ஒரு மண்ணறையாக இருந்தாலும் பாவம் செய்திருந்தால், மற்றவர்களின் பொருளை அபகரித்திருந்தால், மற்றவரை ஏமாற்றியிருந்தால் அது நம்முடைய மண்ணறை வாழ்க்கையையும் அது கெடுத்துவிடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் கஷ்ஷனா, நம்மிலே ஒருவரை எவர் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றினால் அவர் பெயரளவிற்கு முஸ்லிமாக இருக்கலாம், ஆனால் உண்மை முஸ்லிமாக அவர் இருந்துவிட முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, அல்லாஹுவினால் ஆயத்துகளின் மூலமாக, நபிமொழிகளின் மூலமாக நமக்கு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த வாழ்வியல் நடைமுறை இருக்கிறதே, ஒரு உன்னதமான மனிதனாக நம்மை உயர்வாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இத்தனை விஷயங்களை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. டெல்லி ஜாமியா மஸ்ஜித் ஜும்மா மசூதி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதனுடைய கட்டிடக்கலை ரொம்ப வியப்பானது. அதில் ஏறி செல்லுகின்ற படிகள் 63 படிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 63 படிகளில் ஆங்காங்கே யாசகர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஒரு வெளிநாட்டு பயணி, அமெரிக்காவிலிருந்து வருகின்ற ஒரு வெளிநாட்டு பயணி டெல்லி ஜும்மா மஸ்ஜிதினுடைய அந்த அழகை, கலை நயத்தை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு இந்த படி 63 படிகள் ஏன் இருக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய வழிகாட்டிகளிடம், கைடுகளிடம் கேட்கிறார். ஒருவர் சொல்லுகிறார், இந்த 63 படிகள் என்பது எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் 63 ஆண்டுகள், அதை குறிக்கின்ற வகையில் இந்த 63 படிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய முசாஃபிர்களில் ஒருவர் அவருடைய இந்த பயணி, வெளிநாட்டு பயணி தவறவிட்ட அவருடைய மணிப்பர்ஸ் அதை கொண்டு வந்து இவரிடத்திலே கொடுக்கிறார். அதில் ஏகப்பட்ட டாலர்கள் இருக்கிறது. அவர் கையில் யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் கொண்டு வந்து கொடுத்த அந்த மணிப்பர்ஸில் ஏகப்பட்ட டாலர்கள் இருக்கிறது. ஆச்சரியப்பட்ட இந்த வெளிநாட்டு பயணி அவரை பார்த்து சொல்கிறார், நீ நினைத்திருந்தால் இதை எடுத்துக்கொண்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாது, அது காணாமல் போனதே இன்னும் நான் உணரவில்லை, நீ வந்து தருகின்ற பொழுதுதான் தெரிகிறது, ஏன் என்கிட்ட வந்து தருகிறாய் என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாமல், சரியான வருமானம் இல்லாமல் நான் யாசகம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் நீங்கள் தவறவிட்ட இந்த மணிப்பர்ஸிலே ஏராளமான டாலர்ஸுகள் இருந்தாலும் நான் இதை எடுத்துக்கொண்டால் நாளை மறுமையில் நான் மட்டுமல்ல என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேவலப்படுத்தப்படுவார்கள். ஒரு உம்மத்திலே இப்படி பிறரை ஏமாற்றி வாழக்கூடிய ஒருவன் வாழ்ந்திருக்கிறான் என்று எனக்கு மட்டுமல்ல, நான் எந்த நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ அவருக்கும் அது அவமானமாக அமையும், அதனால் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் உயர்ந்து போய்விட்டார். இந்த செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏழையாக இருந்தாலும், வாழ்வாதாரம் இழந்தவர்களாக இருந்தாலும், நாம் அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படுவது அல்லது பிறருடைய பொருளை அபகரிப்பது, ஏமாற்றுவது என்பது அது எந்த விதத்திலும் நமக்கு மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கின்ற மார்க்கத்திற்கும் அது இழிவை ஏற்படுத்தும் என்கிற உயர்வான குணம் போற்றத்தக்கது. அல்லாஹ் தஆலா எந்த வழிகளிலும், வார்த்தைகளிலும், எந்த வழிகளிலும், நம்முடைய செயல்பாடுகளிலும் மற்றவரை ஏமாற்றாமல், நம்மை யாரும் ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த உயர்ந்த நற்குணத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.